நீங்க என்ன செய்ய போறேன்னா பாரம்பரிய முறையில அத தாத்தா பாட்டி ஸ்டைல்ல நீ என்ன சொல்ற? களிமண்ல முட்டைய வேக வச்சு செய்ய போறோம். வாங்க போமா. என்னடா கருப்பு களிமண்ல தண்ணியை ஊத்திக்கலாம். சரிங்க. களிமண்ண முட்டைய நெருப்புல வச்சுக்கலாம். மர்க்கா சொல்லு. களிமண்ண முட்டைய நெருப்புல வச்சுக்கலாம். களிமண்ணுக்குள்ள வச்சிருக்க முட்டையை வெந்துருச்சான்னு இப்ப பார்க்க போறோம். முறையில் தான் இது வந்து நீங்களாம் அருவருப்பெல்லாம் பட தேவையில்ல. இதில் வேக வைக்கிறோன்ட்டு மண்ணில் வேக வைக்கிறோன்ட்டு இது வந்து நீராவி ப்ராசஸ்ன்றதுனால உடம்புக்கும் நல்ல சத்தானது தான். இதே மாதிரி தாத்தா பாட்டி முறையில் ஒரு வகையான வீடியோ போட போறோம். மறக்காம அந்த வீடியோ பாத்துருங்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. பெப்பர் மசாலா ஓடுற முட்டையில எடுத்து வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட், கம்ம கம்மன வாசனை. பெப்பர் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. காரத்தோட தூக்கலா இருக்கு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அப்படியே களிமண் வருது. அதாவது நான் என்ன சொல்றது தெரியல. How do I tell you? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பாய்.